Hi, welcome virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Inniki neenga paaka poradhu is a get ready with me, and before we start with the video, I can't tell you how much this background is exciting me. இது என்னோட ரூம்ல இருக்கிற என்னோட கபர்ட் தாங்க. இதுக்கு முன்னாடி தான் உட்காந்து நான் ஒட்டுமொத்த கெட் ரெடி வித் மீ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் அப்போ ஐ தாட் என்னோட வேனிட்டி ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது வாஸ் சச் அ ஹேசல். ஸோ அதனால ஐ யூஸ் டு பிரிங் அவுட் வாட் எவர் மேக்கப் ஐ நீடட் ஆன் அ ட்ரே. I actually at one point of time had a table and a chair set up here in my bedroom, and that used to be my get ready with me spot. And then I started getting used to getting ready in my vanity room, and ipo because of this long pending renovation edo Taj Mahal katti mudikra maadhiri en veetla veru cupboard pandra vela nadandittu irukku. But actually cupboard pandra vela is over, but ipo idella naanga eduthomo adella marubadiyum adukkanumla and the vela is like something that I only have to do, and I have been procrastinating beyond belief, and I will get to it, but not now. I have decided to do it in June. Okay, it's actually something that I've pushed for such a later time, because in the master என்னோட ஷூட் ஆரம்பிச்சதுன்னா I know that the time that I'm back home all I would want to do is rest, and அதனால I'm not being too hard on myself. But இப்போவே அப்படி சொல்லி எனக்கு கிடைக்கிற கேப்லலாம் it's all put in small bags and boxes. ஒன்னொன்னா பிரிச்சு ஒரு அளவுக்கு அடுக்கிட்டு இருக்கேன். We'll see, fingers crossed it all happens soon, and maybe once it's done I'll just show you like a sneak peek of these wardrobes, because I'm so surprised by what we have actually managed to pull off. So அதனால இந்த பிட் நான் உங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். பட் அதை தாண்டி இன்றைக்கி நான் எதுக்கு கெட் ரெடி வித் மீ பண்ண போகிறேன், எதுக்கு நான் ரெடி ஆக போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபார் விஜய் டிவி ஷோ. அது என்ன ஷோ நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அது அவங்க ப்ரோமோ வரணும், அப்போ தான் அது ரிவீல் பண்ணணும், அப்படிலாம் சொல்லணும்னு நினைப்பாங்க. இட்ஸ் அ கேம் ஷோ, ஒரு நான் ஃபிக்ஷன் ஷோ ஆன் விஜய் டிவி. But I'm just going to get ready for it, and என்னோட சேனலில் இப்போ ஒரு get ready with me நான் போட்டே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், because it was one of those contents that at one point I used to do so frequently that people would be like அதே get ready with me ஆன. இப்போ அது வந்தே பல நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். நடுவில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் ரெடி ஆவேன், அப்போ கூட கடன்னு ரெடி ஆகிட்டு போயிட்டே இருப்பேன், ஷூட்டுக்கெல்லாம் ரெடி ஆகும் போதில் கூட. பட் இன்றைக்கி நான் உட்காந்து ரெடி ஆக போகிறேன். அதுக்குன்னே நான் 1 மணி நேரம் ஒதுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ 1/2 மணி நேரம் தான் ஒதுக்கியிருக்கேன். பட் குயிக்காக ரெடி ஆகிடலாம், because I know exactly what I want to do in terms of makeup, in terms of hair, ellame. So yeah, let's get started. நான் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளிப் எடுத்தேன்ல, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கும். என் ஃபோனில் சிம் கார்டு வேலை செய்யலைங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா? திடீர் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் நடந்திருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் பாவம் ஃபோனில் சிம் கார்டு வேலை செய்யலை. இந்த ரொம்ப நாளாகவே ஒரு சில இடத்துல சிம் கார்டு வேலை செய்வோம், அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒட்டு மொத்தமாக வேலை செய்யாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போய் நான் மாற்றிட்டு வரேன். என்னோடய நெட்வொர்க் ஆப்ரேட்டர் வோடஃபோன், அதாவது வோடஃபோன் ஹச்சுன்னு இருக்கும்ல, அப்பத்துலேருந்து நான் வச்சுருக்கேன். அதனால் அது மாற்ற வேணாம், அவங்க இந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் நான் அவங்கள விடாமல் இருந்தேன். பட் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் நவ். எனிவேஸ், அதை வந்து ராகவ் வீட்டுக்கு வந்ததும் அது அப்படியே அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கு வந்தாச்சு. பிகாஸ் இப்போ இன்னும் வெறும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது ரெடி ஆகிறதுக்கு. பட் ஐ திங்க் வி கேன் டூ இட். ஸோ வாங்க ரெடி ஆகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த குட்டி மேக்கப் பேக் வச்சுருக்கேன்ல, இதிலேருந்து தான் மறுபடியும் இன்றைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் அழகாக க்யூட்டாக நம்ம ரெடி ஆகிக்கலான்ட்டு. இந்த டால்பா அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் இஸ் லைக் ஒன் ப்ரைமர் ஸ்ப்ரே அண்ட் ஆல், இட்ஸ் வெரி குட். ஸோ இதுதான் நான் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது குலுக்குன்னா ஒரு மாதிரி கலர் மாறும், அதை அடிச்சுக்கலாம். ஓகே, so this will get absorbed in some time. Oh, by the way, எனக்கு வந்து one of the biggest kanakas that I have gotten in my life மாதிரி ஒரு கனக்கா, மீட் சம்மர் டைம் கனக்கா. ஆக்சுவலி இது வந்து ஒரு சம்மர் டைம் ரிச்சுவல், பிகாஸ் எப்போவுமே நான் மாம்பழ சீசனில் நிறைய மாம்பழம் சாப்பிடுவேன். நாளைக்கு தான் இந்த சீசனில் என்னோடய லாஸ்ட் மாம்பழ ஈட்டிங் டே. பிகாஸ் அதுக்கப்புறம் கட் டவுன் பண்ணிடலான் இருக்கேன், பிகாஸ் பயங்கர பின் விளைவுகள் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் மாம்பழம் எனக்கு செட் ஆச்சுன்னா பரவாயில்லைங்க, மாம்பழம் எனக்கு செட்டே ஆகாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்டே இருப்பேன். ஸோ அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஒரு கட்டி. இது வந்து ஜஸ்ட்
பேசிக்கலி இந்த கட்டு என்ன தெரியுமா, ஜஸ்ட் ஷோஸ் ஹவு மெஸ்ட் அப் மை கட் இஸ். லைக் என் கட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பிதுக்கிட்டு வெளில வந்தது தான் இந்த கணக்கா. இட்ஸ் பிரிட்டி பிக். இதுக்கு வந்து நான் என் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்கும்போது ஒரு ஜெல் கொடுத்தாங்க, clindamycin I think it's called. So please don't use it in case it's not prescribed for you, because அது என்னன்னே எனக்கு தெரியாது. I trust my dermatologistங்கிறனால நான் சும்மா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பெருசாக ஒரு ஓவர் நைட் டிஃப்ரென்ஸ் அதில் வருதுன்னா இல்லை. பட் ஆரம்பத்தில் தொட்டால் கொஞ்சம் வலி இருந்துச்சு, அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. and I think it's gotten a little flatter, but it's still very pigmented. But that's how I'm getting kanakas recently. So recently my kanakas are all scarring. Not scarring as in there's no difference in the surface of my skin, but there is a sharp pigmentation, but that is going over time. Like இங்கே ஒரு கணக்கா வந்து ஒரு அழகு பண்ணும்போது தான் வந்தாங்க. அப்புறம் இங்கேயா எங்கேயோ இந்த ஏரியாலெலாம் கொஞ்சம் வந்திருக்காங்க, ஆனால் போகும்போது ஒரு மார்க் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுவே ஓவர் டைம் சரியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே சரியாகும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இன்றைக்கி நல்ல மேக்கப் போட போகிறோங்கிறதுனால இதெல்லாம் கவர் ஆகிடும். And blush வந்து I want to blush from within. That's my new favorite. And அதுக்கு என்னோட one of my like recent addiction products நே சொல்லலாம் is this. Actually Milk Beautyல இந்த மாதிரி ஒரு ஜெல்லி டிண்ட் இருக்கும், அதோட ஒரு குவார்ட்டர் ப்ரைஸ்லேயே Prosh Beautyலையும் ஒன்று வந்திருக்கு. I am using the one from Prosh. I do have the one from Milk as well, but in a different shade. அதை விட இது எனக்கு பிடிச்சிருக்கு. This is in the shade Raspberry Mood. இது வந்து ஆக்சுவலி நீங்கள் லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், but I don't. I only use it for the cheek. So it's like this sort of a color, but it will look like you have pinched your cheeks. Like அந்த மாதிரி ஒரு color, not like you have applied anything on top. And இந்த ஜெல்லி இருக்கிறதுனால அது அப்படியே இப்போ நான் தட்டுறேன்ல, அந்த மாதிரியே தட்டிக்கிட்டு போனாலே நல்ல கலர் வந்து வருது ஸ்கின் மேலே. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். அண்ட் பிகாஸ் இட்ஸ் ஜெல்லி, இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் யுவர் ஸ்கின் as well. லைட்டாக கணக்காக்கு மேலேயும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலாக எனக்கு எங்கே ப்ளஷ் போட பிடிக்குமோ அதே ஜோன்ஸ் தான், பட் ஐ டேப் இட் வித் திஸ் ஜெல்லி. And this has become an addiction now. I love using it. But I mean it depends on how much you want. இல்லை ஸோ ரொம்ப இன்னி மாதிரி ப்ளஷ் வேணும் அப்படின்னா நிறைய போட்டுப்பேன், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னா கம்மியாக போட்டுப்பேன். இப்போ டின்ட்லேயே இந்த வாட்டர் டின்ட்டில் யூ வில் கெட் லைக் தீஸ் பாட்டில்ஸ் வித் ட்ராப்பர்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அது வந்து has never worked out for me, but this tint works for me. So I use it. But idume you have to be like a little careful with it, because sometimes you can kind of overdo it. You won't realize it like instantly, but later on வெளியில போய் ஒரு செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தக்காளி மாதிரி இருப்போம். So you have to kind of play with it. That's the thing with makeup itself. Any new product or any new range of products, you have to kind of work with it a little bit, play around, and then see if it's working for you or how well it's working for you. அந்த மாதிரி இல்லை, லைக் எடுத்த உடனே எல்லாமே நமக்கு தெரியணுன்ற கேரண்டி இருக்காது. So இப்போ I'm just going to use 2 liquid concealers and I'm going to mix them kind of. So first வந்து இந்த Too Faced ஓட cookie concealer. My face is so zoomed in after so long. இது வந்து ஆக்சுவலி நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப வந்துச்சா? எஸ் வந்துச்சா? வந்துச்சா? மொபைல் டேட்டா எல்லாமே வந்துட்டா? வைஃபை இல்லாமல் ஃபோன் வேலை செய்யுதா? தேங்க்யூ, பாய், என்ஜாய், பீஸ் அவுட். டிரைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஏ தேங்க்யூடா. வேலை செய்யுது ஃபோன். ஐயோ எல்லாம் வருது, ரெக்கார்டே இப்போ நான் பேசிட்டேன். பட் Too Facedோட குக்கி கன்சீலர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தது. அதனால ஐ வாஸ் யூஸிங் த பிஎஸ்சியோட ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர். இதை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் அழகு ஷூட்டில் நிறைய அவுட்டோர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் அழகு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ நோ கொடைக்கானல் அண்ட் தென் தீம் பார்க் அண்ட் ரோட்டில் சுரேஷ் பைக்கு ட்ராப் பண்ணுறது அப்படி இப்படின்லாம் நிறைய சீக்வன்ஸ் ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் டேன் ஆகி தான் இருக்கேன். இப்போ இது அப்படியே எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா keep this in my hand. I mean it's not in my hand, it's on the floor, but I'm just going to keep it handy, and if needed நான் the PAC யூஸ் பண்ண போறேன். இல்லனா I think in the this itself is blending out quite well. Maybe little bit PAC we can use if required. So I'm just using my fingers to blend it out. இதை நான் பிளெண்ட் பண்ணும்போது என் ஃபிங்கர்ஸில் இருந்த மிச்சத்தை மட்டும்
நான் வந்து மேலே போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து இங்கே blend பண்ணியாச்சு. இப்போ அண்டர் ஐக்குமே I'm just going to use my fingers because I feel that இப்போ obviously as I'm growing older கண்ணுக்கு கீழே ஜென்ரலாகவே எனக்கு குழந்தையிலேருந்தே ஒரு பிட் மாதிரி இருக்கும். லைக் கொஞ்சம் குழி, லைக் அரிசி கொட்டலாம் அந்த மாதிரி குழி கண். இப்போது அதில் வந்து கொஞ்சம் அந்த லைன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதை விட என்னோட விரலை யூஸ் பண்ணால் எனக்கு இன்னும் ஒரு ப்ரெசிஷன் கிடைக்குதோ, ஒரு கண்ட்ரோல் கிடைக்குதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் என்னோடய கையை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ப்ளீஸ் இஃப் யூர் யூஸிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ என்ஷூர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன், because we want, as much as we want makeup to spread well, we don't want to add bacteria onto our face or something and then get breakouts because of that. Like how sad would that be? So adnala just try to, and I'm bringing it down over the blush because I don't want a harsh line, and I can obviously add the blush later on, but I don't want the concealer to be a harsh line. Okay, so actually don't think I want to add the PAC, but what I'm going to do is I'm just going to add a little bit of concealer inge, just to make it look like a foundation put my, and I'm just going to not let it sit, but I'm just blending it out like this. இங்கே ஒரு கணக்காக இருக்குது, பட் ரொம்ப சைடில் இருக்கிறதுனால I don't want to cover this one too much. At the end of the day, makeup is not very good for your breakout also. So அது மேலே ரொம்ப மேக்கப் போட்டாலும் at the end of the day you're just clogging that even more, which will not be beneficial at all. Okay, so this is kind of like the base makeup. I want to contour my face very beautifully today, so I'm going to get my cream contour and come. So na blush ku evlo periya or addict ah irundeno. Ipo blush kuda sometimes I skipping. I think that's that Aragumati zone, but I never skip my cream contour. I mean no makeup na no makeup da, but ipo na concealer போட்டுட்டேன் வெச்சுக்கோங்க, இல்ல ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன்னு வெச்சுக்கோங்க, then I definitely use cream contour. So I use the NARS Laguna 05 cream contour. It's really good, very nice, very blendable. So I will start off with dotting like around the nose where I want to contour. Then the jaw area, ivla da contour பண்ணுவேன், but இதுக்கு தான் இந்த build up. So I just go ahead, again use my fingers, but in the finger I use for concealer, in the finger I use for contour. Like முன்னாடி எல்லாம் நான் மேக்கப் இந்த Krylon-ஓட டர்மா மேக்கப்னு வரும், அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் கையில் தான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுவேன் மேக்கப். லைக் ஒரு மாதிரி இந்த ஃபிங்கர் அந்த ஃபிங்கர் இப்படி அப்படின்னு ஒரு மாதிரி அதை பிளெண்ட் பண்ணுறதுலையே அது ரொம்ப அழகாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டேன். I started depending on brushes and things like that, just adding more. So I started depending on brushes and things like that. But இப்போ திரும்ப I'm back to like fingers and there is no looking back, and it's also so easy to clean. போய் கையால் மினா போதும். ஓகே, இன்றைக்கி மேபி இங்கே லைட்டாக கான்டோர் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் இங்கேருந்து நான் EVP ஃபிலிம் சிட்டிக்கு போகிறேன் ஷூட்டிங்க்கு. ஸோ எனக்கு நிறைய டைம் இருக்கும் காரில், அப்போ இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஐம் சிட்டிங் ஆன் டாப் லைட், இப்படி அடிக்குதில்ல வெளிச்சம். ஸோ திஸ் கான்டோர் இஸ் லுக்கிங் அ லிட்டில் ஹார்ஷ், பட் ஆக்சுவலி இட் வில் பி ஃபைன். இங்கே வந்து நான் இன்றைக்கி கன்சீலர் போட்டிருக்கேன்ல, which is so unusual. அதனால I'm just like adding a little bit of contour to my forehead. இங்கே சும்மா அந்த ப்ரஷில் மிச்சம் இருந்ததில்ல, அதனால இங்கே போடுறேன். But these are not my usual contour areas.
And this brush that I'm using is actually a lipstick brush, but இது எனக்கு ப்ரிசைஸாக அந்த கான்டோரை ப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. இப்போது நம்ம வந்து பவுடரில் இந்த மேக்கப் எல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வெறும் என் அண்டர் ஐ கிட்ட ஒன்று ஆட் லிட்டில் பிட் மோர் ஜெல்லி ப்ளஷ். ஓகே, ஸோ அதே ஜெல்லியை எடுத்துக்கிட்டு லைட்டாக இங்கே டச் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து பவுடருக்கு மேலே போட்டால் ஃபன்னியாக இருக்கும், பட் பவுடர் இல்லாத வரைக்கும் இது நீங்கள் க்ரீம் மேலே எவ்வளோ வேணால் இந்த ஜெல்லியை லேயர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இட்ஸ் ஓகே. கான்டோர்லாம் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு மேலேயும் லைட்டாக போட்டுக்கிட்டு சின்ன ஏரியாவிலையும் லைட்டாக போட்டுக்கலாம். இட்ஸ் அமேசிங் திஸ் ஜெல்லி ப்ளஷ். பட் வாட் டு டூ, சீக்ரெட்டாக நான் வந்து ப்ளஷ்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கேன். I'm not so into it. 1 second, I have to take this call. So, திரும்ப இந்த under eye மட்டும் I'm just like making sure the lines are all, see, நம்மளால ஃபுல்லாக வந்து I've given up the idea where linesே சுத்தமாக தெரியக்கூடாது அப்படின்ற ஜோனில் நான் சுத்தமாகவே இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணலைன்ற ஒரு கில்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால I just keep dabbing it, keep blending it, and I really feel the finger trick is something that I'm just going to hold on to it. அந்த மாதிரி என்னோட மேக் காம்பேக்ட் தான் நான் இப்போது யூஸ் பண்ணுறேன் to set the whole thing. It's in the shade NC40. Starting off with the under eye and upper eyelid obviously first, and then I'm going to put it all over my face. அதுக்கு I'll take a bigger brush. So I'm taking in the brush and just kind of like setting everything. So contour பண்ண ஏரியாலையும் பரவாயில்ல, நான் இதை தான் செட் பண்ணுவேன் because this gives such a nice even finish. Just in the blush இருக்கிற zone-ல I will not take extra powder. In the brush-ல இருக்கிற powder-ஏ I will set it because I don't want it to become too matte also. நெக்க மறந்துடாதீங்க. Okay, so this is the kind of a base that I'm going with. Just kanaka mela konjundu makeup potolla and the makeup set பண்ணுமே ஞாபகம் வந்துச்சு. இப்போ இது touch up க்கு நம்ம எடுத்துக்கலாம். Next we're going to fill eyebrows. அதுக்கு என்னோட Prosh Beauty ஓட eyebrow brush and PAC ஓட Spotlight eyebrow filling palette தான் நான் எடுத்துக்க போறேன். I'm just going to randomly mix these shades and start filling. So first இதில் இருக்கிற இந்த ஸ்பூலி செக்ஷனை வச்சு கொஞ்சம் ஐப்ரோஸை வந்து வாரிக்கலாம். And I'll just try to like wipe off any concealer or foundation or skincare or any of those things from my eyebrows so that it's easier and more neater அப்படின்னு நினைக்கிறேன். Okay, so these are my eyebrows. I think I filled it quite nicely. Nice. So, இது முடிச்சாச்சு. அடுத்து eyeshadow. எனக்கு முதுகு செம்மையாக வலிக்குது கீழே உட்காந்தா. I had a முதுகு ப்ராப்ளம் ரீசெண்ட்லி இல்லை. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு க்ராஸ் லெக்டாக உட்காராதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் உட்காந்தேன். இப்போது இது வந்து I'm going to use 2 shades that have mixed like cement, okay, as my base. Cement base. idukko fingers use பண்றேன்ல. I become such a brushless girl. I'll tell you a cool like series of videos that you can watch, okay, on YouTube. I hired the worst makeup artist or something like that to do my makeup, where there'll be a bunch of creators who will book in the Google review liye 0 rating illa 1 rating and the very bad rating irukra makeup artists and get their makeup done by them and they'll post their experience online.
it'll be so hilarious. This one point of time, I think around COVID or something, I was so into such videos. So மேல அந்த பேஸ் போட்டதுக்கு அப்புறம் கீழே லோவர் லேஷ் லைனை ஃபில் பண்ணிக்கிறேன். Okay, so lower lash line is filled. Now I'm wearing a purple outfit which you would have seen in the thumbnail. So I'm just gonna add a little bit of purple smoky effect, okay? That's it. இப்போ இது இந்த சைடில் செம்ம ஈஸியாக வந்துடுச்சு, ஏன்னா இந்த கையில் பண்ணுறேன். இந்த கையில் வருமானு பார்க்கணும். So I'm going to actually switch my hand. I'm going to take this hand and touch it the same way and we'll see if it comes, okay? இங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே ஸ்மூத்தாக வரல, but we'll blend it with other fingers. Okay, so அந்த smoky effect ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. Because of this one pimple, I feel the makeup looks patchy. But also, I don't have great lighting. நீங்கள் ஷோ பார்த்து சொல்லுங்கள் இந்த மேக்கப் எப்படி இருந்துச்சு. அந்த ஷோ எப்போ ரிலீஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. இப்போது இதில் இன்னொரு மேட் ஷேட் இருக்குது, லைட்டர் ஷேட். I'm just going to use it in the center of the lid. Just for a pop when I close and open my eyes. Okay, so eyeshadow is done. Now we're gonna put eyeliner. Adukku enoda oru addiction has become in the Simply Nam oda kohl stick. Simply Nam illa, but any kohl stick for that matter has become an addiction because I like it more than eyeliners these days. So we'll get started, okay? இந்த மாதிரி ஒரு random thick line draw பண்ணிட்டு I use the smudging brush at the back to smudge it. That's the effect. Okay. நான் மஸ்காரா போடுறேன். இந்த ரிங்டோன் அப்படியே அடிச்சிட்டு இருக்கட்டும், நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ மஸ்காராவும் போட்டாச்சு. ஒரு மாதிரி ஒரு மேக்கப்பை நம்ம முடிச்சிட்டோம். இப்போது அவுட்ஃபிட் போட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் முடிச்சுட்டு நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் நான் பண்ண போகிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், அது உங்களுக்கு காட்டுறேன். பட் தட்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போ நான் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அப்புறம் லுக்கை ஃபினிஷ் பண்ணி நம்ம கிளம்பலாம். அதுக்கு முன்னாடியே நான் மறந்துடுவேன். ஸோ இதை பண்ணிக்கலாம் வாங்க. லெட் அஸ் ஆட் a drishti button. My new spot. Hi, actually அந்த ட்ரெஸ்ஸுமே ஃப்ரண்ட் ஓப்பன். இப்போ நான் போட்டிருக்க நைட்டிலையும் ஜிப் இருக்கிறதுனால நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் காட்டலாம்னு நினச்சேன். ஸோ நான் என் ஹேரை கொஞ்சம் நேரம் பின்னல் போட்டு வச்சதுனால இந்த குட்டி குட்டி பெண்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் பின்னல் போட்டே வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு முடியை நல்லா ப்ரஷ் பண்ணி சிக்கெல்லாம் இல்லாம பார்த்துக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரிஸ் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி நீட்டாக மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது we're just going to take a nice neat center partition, which is what my hair was actually like, but I'm just going to take another one. நல்ல ஒரு டீப் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். பிகாஸ் முடி ஓப்பனாகவே இருக்க போகுதுங்கிறதுனால டீப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கவர் பண்ணணும்னா அப்புறம் ஸ்ப்ரேயோ என்னவோ போட்டு அந்த பார்ட்டிஷனோட மண்டை தெரியுதுல்ல, அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இப்போது we're going to need a குட்டி கிளிப். இந்த கிளிப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் குட்டியில் பெருசாக கழிச்சிச்சு. வெரி குட். இப்போது இதில் வந்து ஒரு செக்ஷன் எடுக்கணும்.
ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் காது வரைக்கும் ஒரு செக்ஷன் எடுத்துட்டு மிச்ச முடிய பின்னாடி தள்ளிக்கணும். அதே மாதிரி we'll try to match it. ஓகே, அதே மாதிரி ஒரு செக்ஷன் இந்த சைட்லையும் எடுத்துக்கிட்டு அந்த முடியெல்லாம் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இந்த முடியெல்லாம் பின்னாடி தள்ளணும். I think ஓரளவுக்கு we did a good job. இல்லை, we did a bad job. இல்லை, இது வரைக்கும் இருக்கு. I think I like this broader section better. So we'll take இங்கேருந்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடி அண்ட் நான் ஓரளவுக்கு அது செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த முடியை நம்ம கொஞ்சம் ஹையாக தூக்கி ஒரு கிளிப் போட்டுக்க போகிறோம். கொண்டை போட்டு ஒரு கிளிப்பு. ஓகே, ஸோ தட் முடி இஸ் அவே. இப்போ இந்த முடியை நல்ல நீட்டாக சைட்வேஸ் கோம் பண்ணிக்கணும். ப்ரிஃபரபிளி நோ ஃப்ளைஅவேஸ் அண்ட் ஆல் தட். ஓகே, ஸோ இதை இப்படி கோம் பண்ணியாச்சா, இதை காதுக்கு பின்னாடி இப்படி போட்டுருங்க. இப்போ இதுவுமே நல்ல முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கோம் பண்ணி காதுக்கு பின்னாடி இப்போ இங்கே எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்லி இது நீட்டாக காதுக்கு பின்னாடி கொண்டு போய் பின்னாடி இப்படி கிடைக்குதுல்ல, இதுக்கு உங்களோட முடி கொஞ்சம் லாங்காக இருந்தால் தான் இந்த ஹேர் ஸ்டைல் ஒர்க் ஆகும். அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போடணும். அதுக்கு ரப்பர் பேண்ட் கிடைக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் இந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் அந்த குட்டி எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் போட்டால் முடி பிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே கிளாத் ரப்பர் பேண்டே இப்போலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா டைட்டாக இருக்கணுங்க இது. ஸோ எவ்வளோ முடியுமோ டைட்டாக அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் லேட், பட் இட்ஸ் ஓகே, தே ஆர் ஆல்சோ லேட். ஸோ திஸ் இஸ் டன். இப்போது இப்படி வந்துருச்சா ஒரு குடுமி, இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே ஃப்ளைஅவேஸ் இல்லைங்கிறதுனால நான் இங்கே பின் எல்லாம் போட போகிறது இல்லை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே பின் கூட போட்டுக்கலாம். இப்போது இதை அவுத்து மட்டும் விட்டுக்கோங்க. That's the hairstyle. It is actually so tremendously beautiful. It looks so neat. Suppose உங்களுக்கு இது இவ்வளோ ஃப்ளாட்டாக வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு இன்னைக்கு இது ஸ்லீக்காக வேணும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லீக்காக இருக்கும். என் பார்ட்டிஷன் மட்டும் ஒரு கோணைக்கு போயிடுச்சோ, ஐ திங்க் ஸோ. என் பார்ட்டிஷன் மட்டும் ஒரு சைடாக போயிடுச்சு. பட் திருஷ்டிக்கு நம்ம அதை விட்டுடலாம். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ, இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ளாட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து இன்னும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லுக்காக தெரியும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை லுக் டுடே. பட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த முடியை நான் பின்னல் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ தட் அந்த பின்னலோட பெண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப ஃப்ளாட்டான பின்னல் வேணும்னா கூட திஸ் இஸ் அ கிரேட் ட்ரிக். பட் ஐ லவ் திஸ் ஹேர் ஸ்டைல். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் எப்போ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஷோக்கு போனாலுமே நான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது எனக்கு மறந்தே போச்சு. அப்புறம் இன்னைக்கு தான் பண்ணுறேன், ரொம்ப நாள் கழிச்சு. திங்க் அபவுட் இட். நான் யூடியூப் சேனல் இது காமிச்சிருக்கேன்னா மேபி ஆரம்ப காலத்தில் காமிச்சிருப்பேனா தெரியல. பட் இப்போ காட்டுறேன். நடுவில் என் முடி ரொம்ப குட்டியாக இருந்துச்சுல, அப்போ என் மண்டையை சுற்றி இந்த மாதிரி வரவே வராது என் முடி. பட் இப்போ வருது. பட் வாங்க இப்போ நான் போய் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டுறேன். ஓ ஷிட், நான் லிப்ஸ்டிக் வேறு போட்டுட்டேன். அது என்ன லிப்ஸ்டிக்னு நான் காமிச்சிடுறேன். சாரி, இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குமான்னு போடுறதுக்காக போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் தாட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இது வந்து ஸ்டுடியோ வெஸ்ட், அதாவது வெஸ்ட் சைடோட காஸ்மெட்டிக் செக்ஷன்லேருந்து மேட் BR02 செப்பியா அப்படின்னு இருக்கு. இதுதான் அந்த லிப்ஸ்டிக். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் வேரிங். ஆக்சுவலி கிளாஸ் எதுவும் போடல, லிப் பாம் போட்டிருந்தேன். அதுக்கு மேலேயே இதை போட்டுட்டேன். ஸோ இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி நைஸ் அண்ட் நியூட்ரல். இப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு கமல் போட்டு நான் ஹாய். ஸோ இதுதான் அந்த பெப்ளம் டாப். அண்ட் தென் இட் ஹேஸ் இந்த அதே கலரில் பர்பிள் கலர் பேண்ட்ஸ். ஸோ இதோட ஃபுல் லுக், தலை விரிச்ச லுக், அதோட ஃபோட்டோஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கெட் ரெடி வித் மீ ரெக்கார்ட் பண்ணது, ஒரு ஷோக்கு ரெடி ஆகுறது அண்ட் ஒரு காஸ்டியூம். லைக் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு டிசைனை கொடுத்து இதை செஞ்சு தாங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் எனக்கு சொல்லுங்கள். ஐம் ஸோ எக்ஸைட்டட். பட் யா, அவங்க தான் ஷைரா குட்டியோர் அப்படின்ற பேஜில் இருந்து தான் நான் இதை கேட்டு வாங்கினேன். ஷி வாஸ் இன்ட்ரடியூஸ் டு மீ பை மை அன்ஷி அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் அக்கா அவங்க. அண்ட்
is so passionate about her work, and அந்த மாதிரி people meet பண்றதோ அவங்க கூட work பண்றதோ it's like my most favorite thing in the world. So now I'm so happy to be associated with her. I hope you like the outfit. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பா ஷைரா குட்டியோருக்கு போய் you can contact them. She's extremely affordable as well. சென்னை இல்ல இருக்கிற இப்போ அந்த designer prices-க்கு compare பண்ணும்போது she's extremely affordable. So நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். and இப்போ நான் எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் கிளம்ப போறேன். அங்க மேபி குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ், I don't know if I can reveal too much, so அதனால I'll try to shoot குட்டி snippets. So நீங்க அதை பாருங்க. and yes, I will see you soon in the next video. virtual hugs உங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு thank you so much, and I'll see you soon. Bye. என்னுயிரே விரலின் நடுவே நடக்கும் நிழலே எனக்குள் சிறகாய் மிதந்தேன் தனியே, இதுதான் உறவா பறந்தேன் வெளியே. இமைக்காமலே பார்க்கிறேனே, சலிக்காமலே தோற்கிறேனே, உயிர் கோர்த்திட தேடி வாரே.